பயங்கரவாதிகளின் 9 நிலைகளை நள்ளிரவில் இந்திய ராணுவம் அழித்தொழித்திருக்கும் நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது என்பது பற்றிய விரிவான விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். எந்தெந்த நிலைகளை இந்திய ராணுவம் அழித்தது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்தது. இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் இது பற்றி விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூரில் என்னதான் நடந்தது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும், இந்திய ராணுவம் தரப்பில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம், இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ரஃபேல் விமானம், பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் என்பது அரங்கேறி இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 3 தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதலை என்பது இந்தியா நடத்தியிருக்கிறது. மொத்தம் 9 தீவிரவாத முகாம்கள் மீது குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது. முரித்கே, பர்னாலா, முஷோராபாத்தில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பகவல்பூர், தோரா கலான், கோட்லி, சியால்கோட்டில் ஹிமஸ்புல் முகஜிதின் நிலைகள் மீதும் இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். பகல்காம் தாக்குதல்களுக்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். தாக்குதலை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் தலைமையில் சிறப்பு குழு கொண்ட இந்த அமைப்புகள் என்பது தொடர்ந்து கண்காணித்து வந்தது. குறிப்பாக முப்படைகளும் ஒருங்கிணைந்து இந்த ஏவுகணை தாக்குதலை அரங்கேறி இருக்கிறது. பகல்காமில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க செய்யும் நோக்கில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகாக எந்த சூழலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது எனவும் இந்திய ராணுவத்தினர் சமூக வலைதளத்தில் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வீடியோவை வெளியிட்டிருந்தனர். குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு பிறகாக சரியாக காலை 10 மணி அளவுல இந்த தாக்குதல் குறித்து இந்திய ராணுவத்தினர் விளக்கம் அளிக்கின்றனர். அதன் பிறகாக இன்று காலை 10 மணியாக பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமும் கூட இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகாக பாகிஸ்தானும் ஒரு சில வட மாநில இந்தியாவிலும் ஒரு சில விமான சேவைகள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் லாகூர், சியால்கோட்ல பகுதியில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தர்மசாலா, ஸ்ரீநகர், லே, ஜம்மு, அமிர்தசர் உள்ளிட்ட இடங்கள்ல விமான சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சில இடங்கள்ல கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இன்று அதிகாலை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல 3 இந்தியர்களும் பலியாகி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகாக முன்னதாக பிரதமர் மோடியுடைய தலைமையில முன்னதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே முப்படைகளுடைய தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் என்பது பகல்காம் தீவிர தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என இந்திய ராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 3 தீவிரவாத அமைப்புகள் மீது 9 தீவிரவாத முகாம்களும் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர்.